அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். எதிலும் துல்லியமாக செயல்படும் துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 மற்றும் தை பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முருகரை வணங்கிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. என்னங்க துலாம் ராசிக்காரங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நலமாக தாங்க இருப்பீங்க. கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. தைரியத்திற்கு பேர் போன ராசின்னு சொன்னால் உங்களை தாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டு வந்தாங்க நீங்கள். என்னங்க 2024 படாத கஷ்டத்தை பட்டுட்டீங்க, படாத துயரத்தை பட்டுட்டீங்க. நீங்கள் சந்திக்காத பிரச்சனை இல்லை, பிரச்சனைக்கான தீர்வும் இது நாள் வரைக்கும் கிடைக்கல. நீங்கள் எவ்வளோதான் தொழில் செஞ்சாலும் அதற்கேற்ற லாபம் கிடைச்சதில்லைங்க. நீங்கள் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யாரு கூட பேசலாம், யாரு கூட பேசக்கூடாது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படின்னு மனக்குழப்பத்திலேயே இருந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரும் புத்தாண்டுலேருந்து உங்கள் வாழ்க்கையே புது பொலிவு பிறக்க போகுதுங்க. உங்களுக்கு ஒரு மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. கடவுளை வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. கண்டிப்பாக புது பொலிவும் உற்சாகமும் மாற்றமும் கண்டிப்பாக நடக்குங்க. என்னங்க இது நாள் வரைக்கும் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, நீங்கள் இது நாள் வரைக்கும் என்னென்ன கஷ்டப்பட்டீங்கன்னு ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், நீங்களே தெரிஞ்சுக்குங்க. இந்த நாள் என்னங்க தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் அதற்கேற்ற சம்பளம் தரமாட்டாங்க. நீங்கள் மாதம் 1ஆம் தேதி ஆனால் போய் முதலாளிகிட்ட சம்பளம் தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா நீ செய்கிற வேலைக்கு சம்பளமா, முதல்ல ஆளை மாற்றணும் அப்படின்னு உங்களை ஏளனமாக பேசுவாங்க. வேலை செய்கிற இடத்துல இருக்கிற உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. இவனெல்லாம் ஒரு தான் எதுக்குடா நம்ம கூட இருக்கான் அப்படின்னு உங்களை ஏளனமாக நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் உதவி செய்வீங்க, செஞ்சாலும் அதற்கு பலனே கிடைச்சது இல்லைங்க. ஆனால் நீங்கள் பலனை எதிர்பார்த்து செய்யலாம், இருந்தாலும் உங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லைங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பம் ரொம்ப மோசங்க. உங்களை பற்றி நினைக்கிறது உங்கள் தாய் தந்தை, பெத்த தாய் தந்தை, உங்களோட மனைவி, குழந்தைங்க கூட உங்களோட மனசை புரிஞ்சுக்கலைங்க. என்ன வராங்க போகிறாங்க, என்ன புருஷனோ உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து என்னோட வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு புலம்புற மனைவி, உன்னை பெற்றதுக்கு கடவுளே அப்படின்னு புலம்புற அப்பா அம்மா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு பேசக்கூடிய குழந்தைங்கன்னு அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தாங்க நீங்கள் இந்த 2024 கஷ்டப்பட்டுட்டு வந்தீங்க. ஆனால் இனி வரும் புத்தாண்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே புது பொலிவு கிடைக்க போகுதுங்க. உங்கள் மேலே அன்பு காட்டுறக்கு, அக்கறை காட்டுறக்கு எல்லாரும் வரப்போகிறாங்க. எல்லாருன்னா யாருங்க வரப்போகிறா? அதாங்க குடும்பம், உங்கள் உறவினர்கள், உங்கள் தோழன் தோழிகள் எல்லாருமே உங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய காலகட்டம் தாங்க வருகின்ற 2025. நீங்கள் இனிவரும் காலகட்டத்தில் நன்மைகள் மென்மேலும் அதிகரிக்க முருகனை வழிபடுங்க, அவரோட மந்திரத்தை சொல்லுங்க. கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் நிச்சயமாக. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. என்ன புத்தாண்டுக்கு பிறகு நன்மைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கப்புறம் இப்படி தான் சொல்லுவாங்க. என்ன நடந்துருது? எல்லா ராசிக்காரங்களும் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்படி தாங்க சொல்கிறாங்க. புது வருஷம் பிறந்தபோது நல்லது நடக்கும், நல்லது நடக்குன்னு நடந்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டே இல்லைங்க. அது மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லவே இல்லைங்க, கண்டிப்பாக நடக்குங்க. கடவுள் முருகர் எடுத்த முடிவை இது யாராலையும் மறுக்கவே முடியாதுங்க. அதுவும் நம்ம தைப்பொங்கலுக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பொங்கல் பொங்குதல் அந்த அளவுக்கு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கடனில்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மதிப்பு மரியாதையை புரிஞ்சுட்டு உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை
முதலாளி கொடுப்பாருங்க. சக ஊழியர்கள் வந்து உங்களோட கூட பிறந்த சகோதர சகோதரிகளா, தோழன் தோழிகளா, அன்பா உங்க கூட பழகுவாங்க. உங்களுடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் காதல் மனைவி உங்ககிட்ட அந்யூன்யமாகவும் அன்பாகவும் இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் உங்களோட பாசமாக பிணைப்பாக இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் என்னடா நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது, இதெல்லாம் உண்மையா இல்லை கனவா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. இது எல்லாமே நினைவு தாங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம். இதை நீங்கள் அனுபவிச்சா மட்டும் போதும். நீங்கள் கடவுளை வேண்டிக்கிட்டே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. இன்னும் மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்குங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. அது மட்டும் இல்லைங்க, வர 2025க்கு அப்புறம் நீங்கள் புதுசாக வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கட்டப்போறிய காலகட்டம் தாங்க. நீங்கள் ஒரு இடத்துல வந்து வாடகை குடியிருக்கீங்க அப்படின்னா வாடகைக்கு இருக்கிற வீட்டிலிருந்து இன்னொரு வீடு மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புது வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் தொடர்பான பயணம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும். வெளியூர் வேலைக்கு போகணும் அப்படின்னு இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்க வேண்டாம், ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு மனைவி வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா குழந்தைகள் வந்து அப்பா அவ்வளோ தூரம் போயிட்டா இப்படி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இனி வரும் காலகட்டத்தில் எல்லா தடைகளும் நீங்கி நீங்கள் வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் பணம் இல்லாமல் உங்களுடைய மனைவியோட நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சுருந்து கடனை கட்ட முடியாமல் நகை வந்து முழுகிற நிலை ஆகிருக்குங்க. ஆனால் இனி வரும் இந்த 2025 அந்த நகையெல்லாம் மீட்டு உங்கள் மனைவிக்கு கொடுத்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கடன் பிரச்சனையெல்லாம் கடன் தொல்லையெல்லாம் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் யாராவதுக்கு கடன் கொடுத்துருந்தீங்களா அவங்களும் திருப்பி உங்களுடைய பணத்தை உங்களோட கையிலேயே கொண்டாந்து உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்கள் கையில் வந்து சேரப்போகிற காலகட்டம் தாங்க இந்த 2025. அதுவும் இந்த தை பொங்கலுக்கு அப்புறம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கையில் செல்வமலை பொழிய போகுதுங்க. என்னடா பண்ணுறது பணத்தை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் வீண் செலவெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஆடம்பர செலவு இது நாள் வரைக்கும் செய்ய மாட்டீங்க. அந்தளவுக்கு அற்புதமான ராசி தாங்க நீங்கள். உங்கள் ராசியில் பிறந்தவங்க ஒவ்வொருவரும் அற்புதமான குணம் கொண்டவங்க தாங்க. ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இது நாள் வரைக்கும் இருந்த இன்னல்கள்லாம் குறைஞ்சிரும். இனிப்பு சார்ந்த உணவுகளில் சற்று கவனமாக இருங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமாக சாப்பிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல, அது மாதிரி இருந்துக்கணுங்க. நம்ம கண்டது சாப்பிட்டு என்னடா நம்மளுக்கு நல்லாலாம் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நீண்ட நேரம் கண் விழிச்சிட்டு ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறதெல்லாம் செய்யாதீங்க. இதில் பொதுவாகவே எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், எல்லா ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு இப்படி இவங்களுக்கு அப்படின்லாம் இல்லை. எல்லாருமே உடல் ஆரோக்கியம்னா என்ன சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு வரைமுறை இருக்குது. அதை மட்டும் சாப்பிடணும். அதிக நேரம் தொலைபேசி டிவியெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாத்துக்கும் உண்டானது தான் இது. கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க. உங்களுடைய நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை வந்து தகர்த்து தான் ஆகணும். செய்யக்கூடாதுங்க விஷயம் செய்யக்கூடாது. கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஃபுல்லாகவே நம்மளால் செய்யாமல் இருக்கவே முடியாது யாருனாலையும். நம்ம குழந்தைங்களே சொல்லுவோம், ஏன்னா ரொம்ப நேரம் டிவி பார்க்குற ஃபோன் ஒன்றுன்னு. ஆனால் நம்மளாலேயே அந்த விஷயத்தை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம இப்படி எப்படி சொல்ல முடியும்? எல்லாருமே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா கட்டுப்படுத்தலாம். ஒரு 48 நாள் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த விஷயம் பழகிடுங்க. எல்லாம் நல்லதே நடக்குங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனை போற்றி, எல்லாம் நன்மைக்கே. பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்துக்காக நீங்கள் எதிர்காலத்தை நினச்சி பயந்துட்டு இருந்திருப்பீங்க. நம்மளுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய குடும்பத்தை விட்டு நம்ம எப்படி போய் இன்னொரு குடும்பத்தில் வாழ்கிறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த கவலையில் விடுங்க. உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை உங்களுக்கு இந்த 2025 கிடைக்க போகுதுங்க. மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் பாடத்தில் குழப்பம், எதை படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. கடவுளே நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன், மனப்பாடமே ஆக மாட்டேங்குது. வீட்டில் அப்பா அம்மா வேற அந்த பையன் படிக்கிறான் இந்த பையன் படிக்கிறான், அவன் மார்க் எடுக்கிறான் இவன் மார்க் எடுக்கிறான்னு அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே, எனக்கு ஒரு மனப்பாட சக்தி இல்லையே, நானும் படிச்சுட்டு தானே இருக்கேன், எது படித்தாலும் புரிய மாட்டேங்குதே, குழப்பமாக இருக்குது அப்படின்னு தவிச்சிட்டு வந்த குழந்தைங்களே உங்களுடைய தவிப்பை விடுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் படிக்கிற அனைத்துமே உங்களுடைய மனசில் நிற்க போகுதுங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிய போகுது. அந்த அற்புதமான காலகட்டம் தாங்க வருகின்ற 2025. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு உத்தியோகத்தில் ஒரு அரசு பணியில் இருந்தீங்கனாலும் சரி, தனியார் பணியில் இருந்தீங்கனாலும் சரி, பதவி உயர்வு இனி வரும் காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் வந்து பதவி உயர்வு கிடைச்சிச்சுன்னா அதை பயன்படுத்திட்டு கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியாது, செய்ய முடியாது, அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கே செஞ்சு முடியுங்க. நாளைக்கு செய்யலாம், நாளானைக்கு செய்யலாம், இவங்க கூட பேசலாம், இன்றைக்கி பேச வேண்டிய விஷயத்தை இன்றைக்கே பேசணும், நாளைக்கு பேசலாம், மறுநாள் பேசலாம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க.
தடங்கள் நீங்களே தடங்கள் படுத்தக்கூடாது. செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடிய நேரத்தில் சரியாக செஞ்சு முடிக்கணுங்க. நீங்கள் வருகின்ற 2025 எந்த ஒரு தொழில் செஞ்சீங்களும் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தொடங்கிடுங்க. லாபம் பல மடங்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். அப்போ இருக்கும்போது நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? தொழில் தொடங்கினா நம்மளுக்கு லாபம் கிடைக்க போகுது. நம்மளுக்கு கிடைக்கிற லாபத்தை வச்சு பிறருக்கு கொடுத்து உதவுங்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருக்குது. நல்லதே நடக்குங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, இணைக்காக்கும் முருகனை போற்றி, எல்லாம் நன்மைக்கே. உங்களுடைய மனசில் இருக்க குழப்பங்கள் நீங்க தினம்தோறும் முருகனை வழிபடுங்க, நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.